அனைவருக்கும் வணக்கம். என் பேர் என்ன சத்யா. இன்றைக்கி நாம் விறகு அடுப்பு அப்புறம் சமையலுக்கு பயன்படக்கூடிய மற்ற அடுப்புகளை பற்றி தான் பேச போகிறோம். விறகடுப்பில் சமைக்கும்போது அந்த காலத்தில் இந்த மாதிரி விறகுலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க. தென்னை மட்டை, அதுக்கப்புறம் தேங்காவோட மேலே அந்த ஓடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தேங்காய் ஓடு எல்லாத்தையும் வச்சு அடுப்பு எரிப்பாங்க. அடுப்பு எரிக்கும்போது அந்த அடுப்பை சாணம் போட்டு மொழுகி கோலம்லாம் போட்டு மங்களகரமாக இருக்கும். டெய்லி அடுப்பு எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மொழுகிட்டு கோலம் போட்டுட்டு தான் பற்ற வைப்பாங்க. இது மாதிரி ஒரு நடைமுறை இருந்துச்சு. அதில் மண்ணெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக எரிப்பாங்க. சீக்கிரம் சாப்பாடெலாம் ரெடி ஆகிடும். அந்த அடுப்பில் சமைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதில் கறிலாம் மீந்து போகும். அந்த கறியை வச்சு அவங்க பல வகையில் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு சாம்பிராணி போடுறதுக்கெலாம் அந்த நெருப்பு கதகதன்னு இருக்கும். அந்த நெருப்பு எடுத்து சாம்பிராணி போடும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி போடும்போது நல்லா புகைச்சி நல்லாயிருக்கும். அப்போல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் விறகடுப்புலையே தவிடு, உமி அதெல்லாம் வச்சு இடிக்கிற மாதிரி ஒரு அடுப்பு இருக்கும். நடுவில் ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுருவாங்க. சுற்றி அந்த தவிடு அதெல்லாம் வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு விறகு வச்சா போதும். அந்த மாதிரி அடுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சாண எரிவாயு, சாணத்தை கரைச்சி ஊற்றுவாங்க. அது மூலமாக கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த அடுப்பு இருக்குது. அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்துச்சு. ஸ்டவ் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க எல்லோரும். அந்த ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் அதிகமாகும். அப்புறம் பம்பு ஸ்டவ்னு ஒன்று வந்துச்சு. அது மண்ணெண்ணெய் கம்மியாகும். அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேஸ் வந்துச்சு. கேஸ் அடுப்பு அதை வச்சு பயன்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் இண்டக்ஷன் அடுப்பு. அதுக்கப்புறம் கரண்ட்டில் வைக்கிற மாதிரி வந்தோன்னே எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸியாக போச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய புதுசு புதுசாக அடுப்புலாம் வந்திருக்கு. எந்த அடுப்பில் சமைச்சாலும் வயிற்றுக்கு உணவு தேவை. அது யார் யாருக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி சமைச்சிக்கிறாங்க. எது பிடிக்குமோ அந்த மாதிரி சமைச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த விறகடுப்பில் இந்த உருளைக்கிழங்கு வறுவல், உரப்படை அதெல்லாம் செய்யும்போது சுவை நல்லாயிருக்கும். ஆனால் பெரிய பெரிய கல்யாண வீட்டிலலாம் முன்னாடிலாம் பெரிய அடுப்பு வச்சு விறகு வச்சு பெரிய பெரிய அண்டா வச்சு சமைப்பாங்க. இப்போ அதுக்குமே பெரிய அளவில் கேஸ் எல்லாம் வந்துருச்சு. பெரிய அடுப்பு கேஸ்லாம் வந்துருச்சு. வசதியாக போச்சு. இந்த மாதிரி அடுப்பு வச்சு எரிக்கும்போது கவனம் அடுப்பு விறகு இருக்கா அதுலேயே கொஞ்சம் கவனம் போயிட்டே இருக்கும். ஆனால் கேஸ் அடுப்பு சமைக்கும்போது அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். சிம் பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு வச்சுக்கலாம். சமையலில் கவனம் அதிகமாக வச்சுக்கலாம் முடியாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி அதில் சமைக்கிற உணவும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் புகைச்ச வரும். விறகடுப்பில் சமைக்கும்போது சில சமயம் புகைச்சலாம் வரும். அது பெண்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்துச்சு. இந்த லங்ஸ் எல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் காற்றோட்டம் உள்ள இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி புகைச்சலாம் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் கறி படியும் வீட்டில். அப்படியே கருப்பாக கறி படிஞ்சிருக்கும். இப்போ கேஸ்னால் இந்த புகைச்சலாம் இல்லை. பெண்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் புகைச்சல்லாம் படியாதனால கருப்பு அதெல்லாம் இல்லாமல் வீடு க்ளீனாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் உறிஞ்சிக்கிறதுக்கு புதுமையான இதெல்லாம் கருவிலாம் வந்துருச்சு. அடுப்புக்கு மேலே வச்சிடுறாங்க. அந்த புகைச்சல் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அது உறிஞ்சி எடுத்துருது. அந்த மாதிரிலாம் புதுமையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் 4 அடுப்புள்ள கேஸ் ஸ்டவ்வில் சரசரன்னு சமைச்சி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சமையல் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதனால் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் போக போக அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சமைக்க முடியும், அவங்களோட வேலைப்பளுவை குறைக்க முடியுமோ அதுக்கான டெக்னிக்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அறிவியல் முறையை நம்ம பாராட்டணும். இருந்தாலும் பழமையே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த அடுப்பு பற்ற வைக்கும்போது எப்படி பற்ற வைக்கணுன்னே எனக்கெலாம் தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. அடுப்பு விறகு நிறைய வச்சு அடுக்கக்கூடாது. இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா அப்படியே வைக்கணும், லேசாக வைக்கணும். அடியில் ஏதாவது ஒரு கொட்டாங்கச்சி போட்டு மண்ணெண்ணெயை அடுப்புக்கு அடியில்
அந்த அடுப்பில் ஃபஸ்ட்டு மண்ணெண்ணெயை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அது மேலே பொறுமையாக விறக அப்படியே இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த மாதிரி வி ஷேப்பில் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் மட்டையோ அந்த காஞ்ச சுள்ளிகளோ போட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சா ஈஸியாக பற்றிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுப்பு பற்ற வைக்கவே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, இப்போ கற்றுக்கிட்டேன் நல்லா. அது மாதிரி எல்லோரும் கற்றுக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும், பழமையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.